ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 2 எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் நான் அப்லோட் பண்ணிட்டேன். டைம் இருந்தால் அதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அண்டு வாய்ஸில் சேஞ்ச் இருக்கும். அப்படி நீங்கள் சேஞ்சை கண்டுபிடிச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் எனக்கு பயங்கரமான கோல்டு. நான் என்னங்க பண்ணுறது, நானே எப்போயாவது வீடியோ போடுறேன், அது பொறுக்க மாட்டுது. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கோல்டு வந்துடுது, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுது. பட் இருந்தாலுமே அந்த கோல்டெல்லாம் ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்சியரோட இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்டை தாங்க, கீப் ஆன் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ வாய்ஸில் இருக்கிற சேஞ்சை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 2 போகலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் நம்ம சேல்ஸ்மேன் இருக்கான்ல, அவன் அந்த ரஷ்யன் ரோடத்தில் தோட்டு போயிட்டு அவனே ஷூட் பண்ணிட்டு செத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ண சவுண்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியே வரைக்கும் கேட்குது. அது நம்ம டிடெக்டிவ்க்கும் கேட்டிருக்கு. என்னன்னா இது கன் சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம கரெக்டான டைமை உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணுறான்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ஒரு ரூமாக தேடிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ரூமாக தேடிட்டு இருக்கும் போது தான் அந்த கிம்மோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனை ஒரு இடத்துல அந்த சேல்ஸ்மேன் கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கான். பிகாஸ் நம்ம அவன் கொண்டு இருக்க மாட்டான், கிம்மோ மட்டும் தான் கொண்டு இருப்பான். அதனால இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன்கிட்ட போயிட்டு ஷாங்கியோன் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து இந்த ரூமில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவும் அவன் சொன்ன ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த சேல்ஸ்மேன் செத்து கிடக்குறான். நம்ம ஷாங் அதை பார்த்துட்டு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கை கையை தூக்கி நில்ற அந்த பக்கம், உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன், நீ கொலை பண்ணியிருக்க, அதனால கம்முன்னு கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங் கிட்ட இருக்க கன்னை வாங்கிட்டு அவனை செக் பண்ணிகிட்டே இருக்கும் போது பின்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவாக அடிச்சு போட்டுறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. உடனே நம்ம பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு ஷாங் கேட்கும்போது, ஐயா சார், நான் வந்து எங்கள் தலை கிம்மோட அசிஸ்டண்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியலையா, ஒரு நாளும் போயிட்டு சப்வேயில் ஃபோட்டோ எடுத்து நானும் தலையை உங்களுக்கு அனுப்புவேன் வாட்ஸ்அப் குரூப்பில், அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிகாஸ் ஷாங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்களை வந்து வேலைக்கு வச்சிருப்பான். அதனால் வந்து இவன் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அவனுக்கு தெரியல. அதனால அவன் சொல்லிட்டு இருக்கான், என் தலை உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, நீங்களாவே வந்து உங்கள் கடனை வந்து அடைச்சிங்களா, உங்களை மாதிரி ஒரு நல்லவர் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சேல்ஸ்மேன் செத்து கிடப்பான். சார், இவன் நீங்கள் தான் கொண்டீங்களா, இவன் சாக வேண்டியதான் சார், இவன் தான் என் தலை கிம்ப சாகடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஷாங்கே தெரிய வரும், அப்போ அந்த கிம்மை இவன் சாகடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்த்தா பாத்ரூமில் நம்ம ஷாங் அவரை கட்டி போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஷாங் சொல்கிறாரு, இப்போ தான் உன்னை எனக்கு ஞாபகம் வருது, ஒரு தடவை நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம், ஒரு தடவை தீவில் நான் பிங்க் சோல்ஜராக வந்து உன்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீயும் பிங்க் சோல்ஜரில் ஒருத்தன் அப்படின்னு கேட்கும்போது, கிடையாது, நான் என் அண்ணனை தேடுறதுக்காக அப்படி மாறு விஷயத்தில் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த தீவில் வெறும் பிளேயராக தான் உள்ளே என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்த, ஆனால் உனக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது எனக்கு தான் நிறைய தெரியும், அதனால என்ன ரிலீஸ் பண்ணு அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாரு. அதுக்கு அந்த கிமோட அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா, சார் போலீஸ் எல்லாம் நம்பாதீங்க, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம ஷாங்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிடெக்டிவை ரிலீஸ் பண்ணி விடுறான். ஸோ இந்த டிடெக்டிவ் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஊவையும் டிடெக்டிவையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு ரூமை திறந்து காட்டினா அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, நம்ம ஷாங் ஜெயிச்ச பணம் தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்பவே ஆரம்பிக்கிறான். அப்போ ஷாங்கு உண்மையிலே அந்த கேமை ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காரு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவர் பாஸ் சொல்லியிருக்கும் போது நம்பியிருக்க மாட்டான், இப்போ தான் அவன் நம்புறான். இப்போ நம்ம ஷாங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணம் அந்த கேமில் தோற்று போய் செத்து போனவங்களோட பணம், அதனால் இந்த பணத்தை வச்சு தான் நான் பிடிக்க போகிறேன், அந்த கேமை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இதில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ நான் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது டிடெக்டிவ் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் காசுக்காக இதை பண்ணல, எனக்கும் அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம கிம்மோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஆமாம் என் பாஸை கொண்டவனுங்களை நான் பழி வாங்கணும், அதனால எனக்கும் பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, அவனுங்களை பிடிக்கிறதுக்கு இந்த பணம் மட்டும் பத்தாது, அதுக்கு நமக்கு சில வெப்பன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஷாங்கு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறது அண்டர் கிரவுண்டில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமுக்கு வெளியே ஒரு 4-5 சுவரை இடித்து அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு பக்கா பிளானோட தான் நம்ம ஷாங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஷாங் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை டிடெக்டிவ் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம டிடெக்டிவ், அந்த கீமோட அசிஸ்டன்ட் நம்ம ஷாங், இப்போ இவங்க 3 பேருமே ஒரு டீமாக மாறுறாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் ஒரு தீம் பார்க்கை தான் காட்டுறாங்க. அந்த தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் இந்த குழந்தைங்களாம் சாக்லேட் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அப்படி ஒரு குழந்தைக்கு பிங்க் கலரில் ஒரு பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்குது. அண்ட் இப்போ ஒர்க்லாம் முடிஞ்சக்கப்புறம் அவங்களுக்கான ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்த பிங்க் கலரில் பொம்மை வேஷம் போட்டிருந்த அந்த பர்சனை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கங்னோயில்
கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்னோயில். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த குட்டி பாப்பா வருது. ஸோ இவங்க சாக்லேட் கொடுத்துருப்பாங்களே, அந்த பாப்பா வந்துட்டு இந்த கரெக்டாக இந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு டிராயிங்கை கொடுக்குது, இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் இதே மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே வராரு. வந்து மாஸ்க்கை கழட்டிட்டு எப்பா எவ்வளோ நேரம் அதை போட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறுப்பில் கத்திட்டு இருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா வந்துடுறாரு. சாரிங்க என் பொண்ணு தெரியாமல் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த உள்ளே வந்தான் தெரியுமா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தன், அவன் வந்து அந்த குழந்தை யார் அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது இப்போ வந்தார் தெரியுமா, அவர் இந்த பார்க்லேயே இந்த நிறைய பேரை படம் வரைஞ்சி கொடுக்குற ஒரு பர்சன் அவர். ஸோ அவரோட குழந்தை தான் அது. அந்த குழந்தைக்கு பிளட்டில் ஏதோ கேன்சர் இருக்குது, போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கெலாம் நிறைய காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றி சொல்கிறாரு. அந்த குழந்தைய பற்றி சொல்கிறத பார்த்திங்கன்னா அந்த கங்னோயில் இருக்காங்களே அவங்க கேட்குறாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட தானே அந்த பொண்ணு அந்த ட்ராயிங்கை கொடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அதனால் இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா ஊவோட அம்மா இருக்கார்ல, அதாவது போன சீசனில் ஊ இறந்துருப்பாரு, அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சேவோட தம்பியும் ஒப்படைச்சிருப்பாரு, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரும் சந்தோஷப்படுறாரு. போன சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம சே இருக்கால, அவள் வந்து ஒரு நார்த் கொரியாவிலேருந்து நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணுற ஒரு பர்சனை போய்ட்டு மீட் பண்ணியிருப்பான்ல, அந்த பர்சனை நம்ம ஷாங்கும் மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சேவோட அம்மா நார்த் கொரியாவோட ஒரு பார்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது சவுத் கொரியாவுக்கு, பட் அவங்களுக்கு உடம்பு சரியாயிட்டால் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஷாங் கிட்ட அந்த பர்சன் சொல்கிறாரு. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பணத்துக்காக அதை சொல்லலை, நீங்கள் ஏற்கனவே நிறைய காசு கொடுத்துட்டீங்க, பட் இருந்தாலுமே சேக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம சே பார்த்தீங்கன்னா இந்த கேம்குள்ளே போனதுக்கான காரணமே அவங்க அம்மாவை நார்த் கொரியாவிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டாங்க, கிளம்பி போகும்போது இந்த கங்னோயில் இருக்கால, அதாவது இந்த தீம் பார்க்கில் இருந்தாலே அவளும் அந்த கரெக்டாக அந்த டைமில் அந்த இடத்துக்கு வரா. அவள் வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து இந்த மாதிரி என் பொண்ணை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது, 1 வயசு கை குழந்தைய நார்த் கொரியாவில் விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த குழந்தை எப்படி உயிரோட இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. பிகாஸ் இந்த கங்னோயில் இருக்கால, இவன் வந்து நார்த் கொரியாவில் ஒரு சர்ஜெண்ட்டாக இருந்திருப்பா. ஸோ அவள் சர்ஜெண்ட்டாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வந்து நார்த் கொரியா பார்டரில் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே, அதில் ஒரு 2 பேரை சாகடிச்சிட்டு தான் வந்திருப்பாள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் குழந்தைய அங்கே விட்டுருப்பா. ஸோ அதனால் அந்த குழந்தை உயிரோட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. பட் நார்த் கொரியாவிலேருந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சு தப்பிச்சிட்டா கண்டிப்பாக அந்த குழந்தைய மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, சாகடிக்க தானே செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காரு. நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது, உன் குழந்தைய நீ மறந்துடு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த கங்னோயில் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிட்டு அவள் வந்து ஒரு கார் வச்சிருப்பா. ஸோ அந்த காரில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கேமை ரெக்ரூட் பண்ணுற பர்சனில் ஒருத்தவங்க தான் ஒரு கார்டை வந்து நம்ம கங்னோயில் கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ பிளேயர்ஸ்க்கு இதே மாதிரி தான் ஒரு கார்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கார்டை நம்ம கங்னோயில் கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கங்னோயில் இருக்கால, அவள் வந்து அவளோட பாஸை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன் ரிசைன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டா. ஸோ அந்த பிஸ்னஸ் கார்டை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவிட் கேம் நடத்துகிறவங்க கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த கேம் மூலிமா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவர் ரிசைன் பண்ணுறான். ஸோ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு குழந்தைய ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தையோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கூட போகிறாரு. ஸோ அந்த குழந்தை வேறு யாருமே கிடையாது, ஸ்டார்டிங்கில் இந்த கங்னோயில் கிட்ட வந்து ஒரு ட்ராயிங்கை கொடுத்துருக்கோம்ல, அது அந்த கேன்சர் பேஷண்ட். ஸோ அந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக ஏதோ ஆயிருக்கு, அதனால அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தையோட தொப்பி மட்டும் கீழே விழுந்துருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கங்னோயில் எடுத்து பார்த்துட்ருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ரொம்பவே சீரியஸான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது. அந்த குழந்தைக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த குழந்தை உயிர் பழைக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், நான் என் குழந்தைய காப்பாற்றணும், அதனால் நீங்கள் சர்ஜரியை பண்ணுங்கள், நான் எப்படியாவது காசை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கங்னோயில கேட்டுட்ருக்கா. உடனே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய போய் அந்த ரூமில் பார்த்துட்டு அந்த கேப்பை அந்த குழந்தை மேலே வச்சுட்டு அங்கேருந்து அவள் வந்துடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தா கேப் அந்த இடத்துல இருக்குது, யார் இதை வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தரோட ஃபியூனலுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி போயிட்டு இருக்காரு. அது வேறு யாருமே கிடையாது, நம்ம டிடெக்டிவோட பிரதர் இருக்கார்ல, அதாவது நம்ம ஃப்ரண்ட் மேன், அவரோட ஒய்ஃபோட இறந்த நாள் அது. ஸோ அதனால் அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்களுக்கு போயிட்டு அவர் நினைவு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து அவங்க அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மள அவன் மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டான், அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடெக்டிவோட பிரதர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட் மேனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. அந்த ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நோய் இருந்திருக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக அந்த டைமில். அந்த டைமில் அவரால் அந்த ஒய்ஃபை காப்பாற்ற முடியாமல் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு அதை திருப்ப கொடுக்காம ஓடி போயிருப்பார். ஸோ அந்த கடனை அடைக்கவும் முடியாமல் அண்ட் அவங்க ஒய்ஃபை காப்பாற்றவும் முடியாமல் அவங்க ஒய்ஃப் செத்தே போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்மளும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிகிட்டு இருக்காங்க நம்ம டிடெக்டிவ் கிட்ட. அதுக்கு நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் காரணமாக இருந்திருந்தா அவன் ஏன் மேலே தான் கோவப்பட்டிருக்கணும், நான் சாக கிடந்தப்ப அவனோட கிட்னியை அவன் எனக்கு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம டிடெக்டிவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்ததுக்கு விதி தான் காரணம், நீங்களும் நானும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ண நம்ம ஷாங்கை தான் கட்டுறாங்க. நம்ம ஷாங்கோட வாயை புழக்க வச்சு ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாங்கோட கடவாப்பல்ல பிடுங்குறாரு. கடவாப்பல்ல பிடுங்கிட்டு வேற ஒரு பல்லு, ஸோ அந்த பல்லில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. ஸோ அந்த டூப்ளிகேட் பல்லில் ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு நம்ம ஷாங்கோட வாய்க்குள்ளே வச்சுட்டு அது வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அது வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஷாங் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பல்லு பிடுங்கின டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்துட்டு வாயை மூடிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே வாயை மூடிட்டு போனோம்ல சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஷாங்கை சப்போஸ் அந்த ஸ்குவிட் கேம் ஆளுங்க கடத்திட்டா கூட இவங்க ஈஸியாக நம்ம ஷாங்கை ட்ராக் பண்ணி அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் காட்டுறாங்க. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷாங்கோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யார் வர வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஷாங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இவங்களாம் திறமையான வீரர்கள், இவங்க ஏகப்பட்ட மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இவங்க போன மிஷன் எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ அதனால் இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்ம அந்த ஸ்குவிட் கேம் நடத்துகிற அந்த ஆளுங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸோட லீடரை ஒருத்தர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு நம்ம ஷாங் கிட்ட. இந்த லீடரோட பேர் பார்த்தீங்கன்னா லீடரே நம்ம கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா இவங்க பேர்லாம் வாயை நுழைய மாட்டுது. ஸோ அந்த லீடரை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நம்ம ஷாங் அந்த லீடர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும், நாளைக்கு நான் அந்த கேமை நடத்துகிற அந்த ஃப்ரண்ட் மேனை மீட் பண்ண போகிறேன், அவனை மீட் பண்ணுறதுக்கான கார்டு என்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் அந்த சேல்ஸ்மேன் சுட்டுட்டு சாகும்போது அவன் பேக்கெட்டில் ஒரு கார்டு வச்சுருப்பான். ஸோ அந்த கார்டை வச்சு தான் நம்ம ஷாங் அந்த ஃப்ரண்ட் மேனை மீட் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி நான் மீட் பண்ண அவனை போகும்போது நீங்கள் எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருக்கணும், நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் யாருமே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் சொதப்பினாலுமே நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா நானும் உன் கூட வரேன்னு சொல்லும்போது, நீ வராத, நீ இந்த லீடர் கூடவே இரு, ஏன்னா உன் முகத்தை அவங்க பார்த்துருக்காங்க, அதனால் நான் மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு அந்த ஃப்ரெண்டு மேனை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க பொண்ணுக்கிட்ட பேசணுன்றதுக்காக பொண்ணுக்கு அவர் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணிவிட்டு எதுவுமே பேச மாட்டார், அவர் பொண்ணை பேச விட்டு வேடிக்கை மட்டும் பார்க்குறாரு. அவங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா யாருமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலை கட் பண்ணிடுறான். ஸோ இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணால் அந்த கங்னோயில் தான் காட்டுறாங்க. அந்த கங்னோயில் கிட்ட அந்த ஸ்குவிட் கேம் ஆளுங்க கார்டை கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற விஷயத்த அவர் நோட் பண்ணிக்கிறான். அண்ட் பேரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாங்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஷாங்கு, டிடெக்டிவ் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா காரில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு கிளப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் பண்ண நம்ம ஷாங்கை வர சொல்லியிருப்பான். ஸோ ஹாலோவின் பார்ட்டியில் காஸ்டியூம் போட்டு போனால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட் பண்ண நம்ம ஷாங்கை வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம டிடெக்டிவை பார்த்தீங்கன்னா ஷாங் கார்லேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த மட்டும் கூட்டிக்கிட்டு இப்போ அந்த கிளப்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அந்த பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காமெடியாக குதிரை மாஸ்க் அவனை மாட்டிக்கிட்டு அவன் உள்ளே போக ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன நிலவரம் சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே எல்லாருமே மாஸ்க் தான் போட்டுட்ருக்காங்க, எனக்கு யாருன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல, நான் உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து யாரும் வந்து தொடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிங்க் சோல்ஜரில் ஒருத்தவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த கிளப்புக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது பிங்க் சோல்ஜர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பேர் உள்ளே போகிறத பார்த்துடுறாரு. உடனே கிட்ட வந்து இந்த மாதிரி பிங்க் சோல்ஜர் அந்த ஸ்குவிட் கேமை நடத்துகிற அந்த 2 பேர் நான் பார்த்துட்டேன், நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளே வர ஆரம்பிக்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல, பிகாஸ் அவனுக்கு இதை பற்றிலாம் தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் சோல்ஜர் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். நம்ம பாஸ் அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான், நான் போய் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் சோல்ஜர் வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து நம்ம காலி பண்ணிடுவான், அதாவது மயக்கம் அடைய வச்சிருவான். ஸோ நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா என்னடா எதுவுமே பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்குள்ளே வந்து பார்த்தா மயக்கம் அடைஞ்சு கிடப்பான், பிகாஸ் கரண்ட் ஷாக் வச்சு அவனை மயக்கம் அடைய வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் சோல்ஜர் கிளப்பை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஒரு காரில்
அந்த பிங்க் சோல்ஜர் நம்ம ஷாங்கை இப்போ கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக அந்த கார் கிளம்புற அதே டைமில் நம்ம டிடெக்டிவ் வராரு. அந்த காரில் நம்ம ஷாங்கை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே இப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் அந்த லீடர் கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி விட்டுறான். ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ்லாம் ரெடியாக எடுத்துக்கிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த காருக்குள்ளே நம்ம ஷாங்கை தான் காட்டாங்க. நம்ம ஷாங்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக்கி பேங்க் மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஃப்ரெண்ட் பேண்ட் பேசிகிட்டு இருக்கான். நீ ஜெயிச்சு முடிச்சிட்டக்கப்புறம் அந்த காசை வச்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றது விட்டுட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் இந்த கேமை நிறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நீ இப்படிலாம் பண்ணால் மட்டும் இந்த கேம் நிறுந்துரும்னு நினைக்கிறியா? அந்த பிளேயர்ஸ்லாம் அவங்களே விருப்பப்பட்டு இந்த கேம்குள்ளே வந்தவங்க. ஸோ அதனால் இந்த கேம்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன தான் அவங்களாம் விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவங்க கொள்றதை எந்த வகையில் நியாயமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம ஷாங் கத்துறாரு. இப்போ நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அந்த காரில் போயிட்டு இருக்காருல, ஸோ அந்த காரை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு லீடரும் டிடெக்டிவும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிட்டக்கப்புறம் அந்த பிங்க் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்னைப்பர் வழியாக அந்த காரை ஷூட் பண்ணுறாங்க. அதாவது லீடரோட காரையும் டிடெக்டிவோட காரையும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்மேனோட காரை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்குக்கும் தெரிய வந்துட்டு ஒழுங்காக கார் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டுறாரு. பட் நம்ம ஃப்ரண்ட்மேன் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பீக்கரில் இருந்துட்டு, நீ என்ன கடத்தலாம் நினச்சியா? அது நடக்காது. உனக்கு என்ன வேணுன்ற விஷயத்த மட்டும் இப்போ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம ஷாங் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அந்த கேமுக்குள்ளே கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரண்ட்மேன் பார்த்தீங்கன்னா கேமை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னேன், இப்போ நீயே கேமுக்குள்ளே வர, இது எந்த வகையில் நியாயம்? நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லும் போது, உனக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் சாகிறது பிடிக்கும்ல, அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களே, இப்போ நானே கேட்குறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, அந்த கேமுக்குள்ளே அனுப்பு அப்படின்னு நம்ம ஷாங் ஏதோ ஒரு மைண்டில் பிளானை வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட் மேன் கிட்ட சொல்லும் போது, சரி ஓகே உன்னோட விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இப்போ பரப்பி விடுறாங்க, மயக்கமடைகிற கேஸை. ஸோ அந்த கேஸ் பரம்பினோடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஃப்ரெண்ட் டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஃப்ரெண்ட் மேன் எட்டி பார்க்குறாரு. பிளேயர் 456 வெல்கம் பேக் டு த கேம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வழியாக நம்ம டிடெக்டிவ் கேட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம ஷாங் அந்த கேமுக்குள்ளே மறுபடியும் போகிறான். இதுதான் கரெக்டான சான்ஸு. இப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அந்த தீவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் கிட்ட சொல்லி பிளானை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷாங் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கங்னோயில் தான் காட்டுறாங்க. அந்த கங்னோயில் பார்த்தீங்கன்னா இப்போ காரில் ஒரு இடத்துக்கு வந்து காரை ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறா. அந்த ட்ரக்குக்குள்ளே ஏகப்பட்ட ரூம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு திரும்பி பார்த்தா அவள் பிங்க் சோல்ஜரில் ஒருத்தி. ஆக்சுவலாக அந்த கேம் விளையாடுறவங்களுக்கு மட்டும் அந்த கார்டை கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. இந்த மாதிரி பிங்க் சோல்ஜரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கார்டு கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ இப்போ அந்த கங்னோயில் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பிளேயராக போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக அந்த கேமில் தோற்று போகிற பிளேயர்ஸை கொல்ற ஒரு மெம்பராக உள்ள போகிறா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 2 முடியுது. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இப்போ அந்த கேம்குள்ளே மறுபடியும் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த கங்னோயில் ஏன் பிங்க் சோல்ஜராக மாறி உள்ளே போயிருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்டிவ் இந்த முறை டீவை கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கான ஆன்சரை நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 2 எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோட வாய்ஸ் சரியாகணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 3 வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் டெக்ஸ்டர் மூவி சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு டெக்ஸ்டர் மூவி சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.